ஜெயிலர் 2 ஓட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பாத்தீங்க? பார்க்கல, நான் ரீல்ஸ்லாம் பார்த்தேன் ப்ரோ. அவன் தலைவர் வந்து ஸ்கிரீன்ல எப்ப காமிப்பாங்க பாப்பாங்க. தலைவர் ஃபேன் இல்ல ப்ரோ நான். பாருங்க இப்ப இவங்கலாம் பாருங்க தலைவர் ஃபேன் தான் இருப்பாங்க. தலைவர் ஃபேன் ப்ரோ. தளபதி. சரி நான் கண்டென்ட்க்குள்ள வரேன். சரி பாருங்க ஜெயிலர் 2 ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்க. 2க்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு? எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்தது, செமையா இருந்தது. அவரு முன்னாடி பண்ண படங்களை விட ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருக்கு. செகண்ட் பார்ட் வந்து சொதப்பிடுவாருன்றீங்களா? நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க, ஃபேஸ்ல தெரியுது. ஆமா நினைக்கிறேன், சொதப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நிறைய காஸ்ட் பாத்திருப்பீங்க. இப்போ இது இல்லாம இன்க்ளூட் பண்றாங்க. இன்னும் யாரு இவங்க இருந்தா பெஸ்டா இருக்கும்னு நினைப்பீங்க? தெரியல ப்ரோ. ரொம்ப யோசிக்கிறீங்க. அப்படி யோசிக்காதீங்க. தெரியல ப்ரோ. சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன். சரி வேற. சிவகார்த்திகேயன். கேட்டங்க. நீங்களே போய் நடிக்கலாம் ப்ரோ. நான் நடிக்கிறேன். கண்டிப்பா நடிக்கிறேன். நான் கண்டிப்பா நடிக்கிறேன். யாரா சான்ஸ் இருந்தா சொல்லுங்க, கண்டிப்பா நடிக்கிறேன். இவரே வந்து தளபதி பட வில்ல மாதிரியே இருக்காரு. தேங்க் யூ. நீங்க சொன்னது ஓகே. இப்போ நான் அந்த ப்ரோமோ பார்க்கும்போது என்னன்னா தலைவர் வந்து ஃபுல்லா வந்து டூப் போட்டுருக்காங்க. இப்போ நீங்க படத்தோட ஃபுல்லா டூப் போட்டுறோம்னு நினைக்கிறீங்களா? இருந்தா நல்லா இருக்குமா? அவர் பாதி படம் டூப்ல தான் ப்ரோ. நடிக்கிறாரு, அதுவே டூப் இல்லையா? விக்கி வேற டூப் வந்து அந்த ப்ரோமோ பார்க்க ஃபுல்லா டூப் தான். அந்த ஒரே ஒரு சீன், லாஸ்ட் சீன் மட்டும் தான் அவரோட ஃபேஸை வந்து ரிவீல் பண்றாங்க. அது எப்படி இருக்கு நீங்க பாக்க? அது எனக்கு தெரிஞ்ச ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா நான் நினைக்கிறேன். அவ்வளவு பெருசா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லைன்றீங்களா? இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வளர்த்தா அது படம் ஊத்திக்கோன்னு தோணுது ப்ரோ. போன படமும் அவருக்கு பெருசா கை கொடுக்கல. இந்த படம் மாதிரி ஏன் இந்த மாதிரி சாபம் வந்தீங்க? அவன் கோடி கணக்குல நல்லா இருக்கணும்ல ப்ரோ. படத்தை எடுக்கணும்ன்ற பேர்ல எடுத்தா இப்படிதான். இப்ப இந்தியன் 2 எடுத்தாங்களே, பார்ட் 2 எப்பவுமே வந்து ஃபிளாப் ஆக நிறைய சான்ஸ் இருக்குன்னு தோணுது. மியூசிக் எப்படிங்க? அனிருத்தோட மியூசிக் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எனக்கு தெரிஞ்ச நல்லா இருக்கும்னா, சூப்பரா பண்ணுவாரு அவரு. ஃபேன் கிடையாது, அவர் வந்து அவரோட மியூசிக்கோட ஸ்டைலை பார்த்தா எனக்கு வந்து சூப்பர் ஸ்டாரோட நல்லா போகும்னு எனக்கு தோணுது. பாட்டு அந்த படத்துல ஹிட் ஆகலாம், பட் படம் எப்படி இருக்கும்னு தெரியல. ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மென்ட் பாத்தீங்களா ப்ரோ? ப்ரோமோ வீடியோ எப்படி ப்ரோ இருக்கு? டென்ஷன் எப்படி செதுக்கிருக்காரு? பயங்கரமா செய்கிறார். அவர் ஒரு அடிக்கடி வந்து அவர் ஒரு சிற்பிங்கிறத நிரூபிக்கிறாப்புல. ஏன்னா லாஸ்ட்ல கொஞ்சம் முன்னாடி செதுக்குனது சரியில்லை, அதனால இவங்க நல்லா டீப்பா செதுக்குறாப்புல. பிளடி பெக்கர் சொல்றீங்களா? கரெக்ட். அது அவர் டைரக்ட் பண்ணல, அவரோட அசோசியேட் தான் டைரக்ட் பண்ணாரு. இருந்தாலும் தலைமை விழுந்து செதுக்குனதுல கொஞ்சம் சிலைய விழுந்துருச்சு. அவரே அதான் சொன்னார் பாத்தீங்களா? அந்த அனௌன்ஸ்மெண்ட்லயே சொல்லிருப்பாரு, நான் ரிலீஸ் பண்ணும்போது 5 புயல் வந்தது அது அப்படின்னாரு. என்ன பண்றது சொல்லிருக்காரு. இல்ல இந்த அஞ்சானுக்கு சொன்னாங்க இல்ல, அஞ்சானுக்குனால 5 தியேட்டர் அந்த மாதிரி தலைவருக்கு ஏத்த மாதிரி விழுந்துருச்சு. இப்ப கதைக்குள்ள போவோம் ப்ரோ. எப்படி ப்ரோ இருக்கு அந்த டீசர் பார்க்க? நல்லா இருக்கு, நைஸா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி இந்த டைம் கொஞ்சம் ஒண்ணுமே இன்னும் ஆல்ரெடி போட்ட நிறைய காஸ்ட் இருந்தாங்க. இப்போ இன்னும் நிறைய காஸ்ட்லாம் இன்க்ளூட் பண்ண போற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவர் தான் வந்து முதல்ல சிலைக்கு மூக்கு வச்சேன், காது வச்சேன், அந்த மாதிரி அவர் ஒன்றும் வச்சுக்கிட்டே போறாப்புல. எதுக்கு வைப்பாரு? இப்போ அது எதுக்கு வைக்கிறாருன்னு அவருக்கு தான் தெரியும். பிளாஸ்ட் தான் பண்றாரு. என்ன ப்ரூவ் பண்றது? வேற ஏதாவது பண்ணணும் இல்லையா? ஆடியன்ஸ் இழுக்கிறதுக்காக, ஃபுல் பண்றதுக்காக. அப்பப்ப நான் இருக்கிறேன்னு காட்டுறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சொல்லுங்க ப்ரோ. தலைவர் வந்து இந்த டீசர் பார்க்கும்போது டூப் போட்ட மாதிரி இருக்கு ப்ரோ. லாஸ்ட் எண்ட்ல மட்டும் தான் அவரா காமிக்கிறாங்க. படம் ஃபுல்லா டூப் ஆயிடும்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? ஒரு அப்படி இல்ல, ஒரு 70+ இருக்க ஏஜ் ஆள்கிட்ட வந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஒரு மேக்ஸிமம் இருந்தாவே போதும் நினைக்கிறேன். அதுதான் நான் என்ன சொல்றேன், அவர் இங்கிட்ட ஒரு 2 நட, அங்கிட்ட ஒரு 2 நட, அப்புறம் இங்கிட்ட வந்தா நான் அப்படி ஒரு சுத்து இப்படி ஒரு சுத்து. அதுதான் அதுக்காக தானே போறோம். அதை விட்டு நீங்க போயிட்டு நீங்க வந்து அந்தர்பல்ட்டி அடிங்க, எனக்கு ஒரு சம்மர் சால்ட் அடிச்சு காட்டுங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வேற என்ன பாலையாவா? பாலையானா நீங்க வந்து அதெல்லாம் சொல்லலாம். அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல அப்படி சுண்டு வரல நிறுத்துவாப்ல ட்ரெயினை. நம்ம ஆளுகிட்ட வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அதான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும். பாத்தீங்களா? அதுலயே அனிருத் எப்படி ப்ரோ பண்ணுவாரு இந்த இது? ப்ரோ அவருக்கு வந்து இவர் ஒரு டேடி மாதிரி, டேடி ஃபிகர், காட்ஃபாதர் ஃபிகர்ல இருக்கறனால தலைவர் இவருக்கு எப்பயுமே ஸ்பெஷல் தான். கொஞ்சம் என்ன இந்தியன் 2 தான் கொஞ்சம் லைட்டா போயிருச்சு, பரவாயில்ல, இவரை கொஞ்சம் பிடிச்சிருவாப்ல. ஜெயிலர் 2 ப்ரோமோ டீசர் பாத்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருந்தது? பக்காவா இருந்துச்சு. பக்காவா இருந்ததா ப்ரோ? இல்ல நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்ததா? எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ப்ரோ? எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஜெயிலர் 1 அளவுக்கு 2 நல்லா இருந்துச்சுன்னா ஓகே தான். 2 நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப எனக்கு நான் அந்த டீசர் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, தலைவர் வந்து டூப் போட்டு தான் இருக்காங்க. லாஸ்ட் எண்ட்ல மட்டும் தான் தலைவர் இருக்காங்க. படத்துலயும் இந்த டூப் போட்டுருவாங்களான்னு எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு. உங்களுக்கு எப்படி? பம்பு கெம்புக்கு எது இல்ல, அது என்ன சொல்றது, டூப் போடுறது எந்த ஆக்டர் தான் டூப் போடாம இருக்காங்க? இல்ல ப்ரோ, எனக்கு ஓகே தான். ஏன்னா தலைவருக்கு வயசாயிருச்சு,
ஸோ அந்த ரீசனுக்காக டூப் போட்டுருவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அவருக்குன்னு ஒரு மாசன் கிரேஸ் இருக்குல்ல, பாக்குறதுக்காண்டி எத்தனை பேர் வராங்க. நீங்க பாப்பீங்களா? கேட்கலாம், எக்ஸ்பெக்டேஷன் என்ன ப்ரோ? பார்க்கலாம். வந்துச்சா மூவி வந்துச்சாலே நமக்கும் தெரியும். சிம்பிளா பார்க்கலாம் அப்படின்றீங்க? சிம்பிளா பார்க்கலாம் இல்ல, பார்க்கலாம். ஸோ ஏன்னா ஒரு படத்தோட இதை மட்டும் வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் லுக்ல ட்ரீசர் ட்ரெய்லர் வந்தா நம்ம இது பண்ண முடியும். ஸோ ட்ரீசர் ட்ரெய்லர் வரப்ப என்னன்ற பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்து நிறைய காஸ்ட் இருந்தாங்க ப்ரோ. இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் இது இல்லாம இது பத்தாம இன்னும் நிறைய பேர் யார் இருந்தா வர்த்தா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த படத்துல யார் போட்டா அந்த பழைய கேஸ்டே இன்னும் கொஞ்சம் பிரீஃப் பண்ணி அவங்களுக்கு ஸ்கிரீன் பிரசன்ஸ் நிறைய கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இது கொஞ்சம் தலைவர் அப்ப அமிச்சிடலாம் நினைக்கிறீங்க வீட்டுக்கு? தலைவர் அனுப்பிச்சிடலாம்னு சொல்ல, அவர் கொடுத்த ஸ்கிரீன் பிரசன்ஸை மிச்சம் 2 பேர் இருந்தாங்களா, மோகன்லால் சார் அப்புறம் இன்னொருத்தர் இருந்தால, அவங்க 2 பேருக்கு இன்னும் ஸ்கிரீன் பிரசன்ஸ் நிறைய கொடுத்தாங்கன்னா ஓகே. வேணா ஆக்சுவலி என்னன்னா போன படம் வேட்டையன் தலைவருக்கு பெருசா இது கை கொடுக்கலன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியுது. இப்போ நீங்க எப்படி நினைக்கிறீங்க, இந்த படம் கை கொடுக்குமா? ஜெயிலர் 2 கை கொடுக்கும். அனிருத்தோட மியூசிக் பத்தி சொல்லுங்க. ஃபேன் பாய், அனிருத்தோட ஃபேன் பாய். அதான் ஒல்லியா இருக்கீங்க அனிருத் மாதிரி. ஏங்க அப்பதானே இருக்கு அனிருத் மாதிரி. சொல்லுங்க ப்ரோ. சோ மியூசிக் தரமா அவரோட இதெல்லாம் அவர் கரெக்டா பாத்துட்டு ரொம்ப சவுண்ட் எஃபெக்ட் போட்றாம கரெக்டா பாத்துட்டு. ஓகே நன்றிகள், ரொம்ப நன்றி ப்ரோ, थैंक यू so much. ஏனா ஜெயிலர் ஃபர்ஸ்ட் படமாச்சு பாத்தீங்களா? ஜெயிலர் பார்த்தேன். 2 ஓட ப்ரோமோ ஒரு 4 மினிட்ஸ் கிட்ட விட்டாங்க. சரி, ஓகே. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இல்லம்மா, நான் இன்னும் அதை பார்க்கல. ஜெயிலர் ஃபர்ஸ்ட் மூவி பார்த்துருந்தேன், பாட்டு நல்லா இருந்தது. நான் தேட்டரில் போய் 2 தடவை பார்த்துருந்தேன். படம் ரொம்ப சூப்பர், நடிப்பு சூப்பர், எல்லாமே அனிருத் செமையா மியூசிக் போட்டிருந்தாரு. பெரிய வரவேற்பே இருந்தது. கண்டிப்பா ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருந்தது. பட் ட்ரைலர் 2 நான் இன்னும் பார்க்கல. நிறைய தியேட்டர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, டிக்கெட்லாம் ஓகே. பார்க்கலன்னு சொன்னானே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இல்ல, எனக்கு பார்க்கல, நான் இன்னும் பார்க்கல. பார்த்தேன்னா சொல்ல போறேன், இல்லைன்னு சொல்ல போறேன். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன 2க்கு? மேபி நல்லா இருந்தா நல்லா இருக்கும், இன்னும் பெட்டரா இருந்தா, இன்னும் அதிகமான ஒரு இது வரவேற்பு இருந்தா நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். ஆல்ரெடி நிறைய அதுல ஆக்சுவலி நிறைய காஸ்ட் அண்ட் க்ளூஸ் போடுறாங்க. இப்போ என்னன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க. எக்ஸஸா என்ன ஆட் பண்ணி எதிர்பார்க்கறீங்க? நிறைய ஆர்டிஸ்ட் இன்னும் எனக்கு ஆர்டிஸ்ட் இருக்க விட நல்ல சப்ஜெக்ட் நல்லா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு ஆக்ஷன் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி, அது ஃபர்ஸ்ட்ல சொல்லாத ஒரு ஸ்டோரி வந்து இன்னும் பெட்டரா சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் ஒரு மாசம் உங்களோட வேண்டுகோள் நிச்சயம் சொல்லணும். இன்னும் இப்போ நான் லாஸ்ட் டைமே பார்த்த வந்து ஜெயிலர்ல வந்து நல்ல ஆக்ஷன் நல்லா இருந்தது. அடுத்த ஸ்டோரி கதைகள் எப்படி இருக்கும், அடுத்த மூவிங் என்ன இருந்தது, ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங் இருந்தது. சிலையை வச்சு தான் கடத்தி போறாங்க, சிலையை வச்சு பண்றாங்க. பட் அந்த சிலையை மட்டும் அப்படி இல்லாம இன்னும் நிறைய விஷயங்களை நாட்டுக்கு ஒரு கருத்து சொல்ற மாதிரி, ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இன்னும் நல்லா பண்ணலாம், இன்னும் பண்ணலாம் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் பண்றேன்னா அவருடைய மூவிக்கு வந்து வரவேற்பு வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, உலக லெவல்ல வந்து பெரிய லெவல்ல இருக்கு. ஆல் ஓவர் உலக லெவல்ல பெரிய லெவல்ல இருக்கு. அப்படிங்கும்போது அவர் ஒரு மெசேஜ் வந்து ஒரு இளைஞர்களுக்கும் சரி எல்லாருக்கும் கொடுக்கும்போது வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். வேட்டையன் கூட ஒரு நல்ல ஒரு கருத்து உள்ள படம் தான். ஆனா அது பெருசா மக்கள் கிட்ட இருந்து அதுல வந்து பாட்டு மட்டும் தாங்க கொஞ்சம் ஒரு ஹைலைட்டா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். வேட்டையில வந்து பெரிய சப்ஜெக்ட்லாம் பெருசா ஒண்ணு இல்ல. ஆனா அந்த படம் பெரிய சக்சஸா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நாங்க போய் படம் பார்த்தோம், பட் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல இதுல வேட்டையில. பட் ஜெயிலர் 2ல வந்து இன்னும் வந்தா நல்லா இருக்கும். வந்தா கண்டிப்பா ஒரு இது நான் என்னன்னா அந்த ப்ரோமோ வீடியோ பார்த்தோன்னா என்ன ஆயிடுச்சு, தலைவர் வந்து டூப் போட்டிருக்காங்க, கிளியரா தெரியும் டூப். கடைசி லாஸ்ட் சீன் மட்டும் தான் தலைவரோட அந்த ஷாட் காமிக்கிறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா ஃபுல்லா தலைவர் இந்த டூப்போட வாழ்ந்துருவாருன்ற மாதிரி இருக்கு. வந்துருவாங்க டூப்போட இருப்பாருங்கிறீங்களா? டூப் தலைவருக்கு டூப்பு போட்டாக்க நல்லா இருக்காதுங்க. அவர் எந்த மூமெண்டா இருந்தாலும் டூப் இல்லாம பண்ணா மட்டும்தான் சக்சஸ். எல்லாத்துலயுமே டூப். இப்ப நீங்க பில்டிங் தாவறாரு, அது பண்ணா டூப்பு தேவை. ஆனா அவர் பேசக்கூடிய டைலாக்ல, ஒரு மாஸ் டைலாக்ல, அவர் பேசக்கூடிய ஒரு வசனங்கத்துல வந்து வாக் தானே வந்து ஒரு பெரிய மாஸ். வாக்கு மட்டும் கிடையாது, அவர் பேசக்கூடிய பார்வை, ஸ்டைல், ஒரு வசனம் பேசினாலும் வந்து அதுல தெளிவு இருக்கும், கருத்து இருக்கும். மக்கள் அந்த காலத்துல இந்த 80s இருந்து பாருங்க, இப்ப நீங்க ஃபேமிலி மேனுங்க எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா ரஜினி படம் ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு கருத்துலயும் ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்கும். அவர் சொல்லக்கூடிய எல்லாமே நல்லா இருக்கும். சொல்லுவாங்க ஆட்டோ பிள்ளை எழுதலாமே, கார் பிள்ளை எழுதலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆட்டோக்காரரோட சொல்லுவாங்க, இது வந்து கண்ணாடி மாளிகை மாதிரி, நம்ம போய் இடிச்சாலும் ஆட்டோக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வசனங்கள் நல்லா இருக்கும். ரஜினிக்குன்னு எழுதப்படுற கதைகள் இருப்பீங்களா, அது என்னைக்குமே நம்பர் 1. அதை எப்பவுமே நீங்க அதை ஃபாலோ பண்ணி அதுல இன்னும் மெருகு எப்படி ஏத்தலாம் அப்படிங்கறத யோசிச்சாக்கா இன்னும் பெட்டரா இருக்கும். வந்து ஜெயிலர் 2 அந்த ப்ரோமோ டீசர் பாத்தீங்களா? பார்த்தேன். எப்படி இருக்கு? பரவாயில்ல, டீசர் நல்லா தான் இருக்கு. ஒன்னோட கொஞ்சம் இது நல்லா தான் இருக்கு டீசர். இது ஒன்னு வந்து நல்லா வந்தது படம், ஆனா ரெண்டும் இதோட நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. என்ன படம் எந்த மாதிரி கொண்டு போவாப்புல நெல்சன்? அதே மாதிரி இந்த ரத்தம் குத்து சண்டை அந்த மாதிரி கொண்டு போவாரா, இல்ல சைலண்டா முடிச்சிருவாருன்றீங்களா? இல்ல, ஃபர்ஸ்ட் எப்படி இந்த ரத்தம் குத்து எப்படி இருந்ததோ அதோட இது டபுளா இருக்குன்னு தோணுது எனக்கு. எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா பயங்கரமா இருக்குன்னு? படம் பார்த்து வெயிட் பண்ண இருக்கேன், பார்ட் 2 எப்போ வரும்னு. பாத்தீங்க, இப்ப நீங்க ட்ரெய்லர் அந்த டீசர் பாத்திருப்பீங்க. இப்ப ரஜினியோட
இதுல வர கிடையாது. இந்த லாஸ்ட்ல மட்டும் தான் வர மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங் எல்லாமே டூப் தான் இருக்கு. எப்படி ரஜினி இது ஃபுல்லா டூப்பா வச்சிருவாங்களா இல்ல அவர் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது சூப்பர் ஸ்டார்ல படம் நல்லா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. டூப்பா இருக்க தோணுது எனக்கு. அவர் தான் வருவார்னு தோணுது. உங்களுக்கு டூப் வேணுமா இல்ல சூப்பர் ஸ்டார் வேணுமா? சூப்பர் ஸ்டார் தான் வேணும். டூப் வந்தா வேலைக்கு ஆகாது. சூப்பர் ஸ்டார் தான் நல்லா இருக்கும். அவரோட ஸ்டைல் தான் வேணும்ன்றீங்க நீங்க. இப்பயே அவர் வயசு ஆயிடுச்சுனா இதுக்கு முன்ன வயசு தானே ஆகுது. இதுக்கு முன்ன வயசு தானே வச்சுக்காது. நல்லா தான் இருக்கும். வயசு நல்லா தான் இருக்கும் அவருக்கு. மியூசிக் எப்படி அனிருத் பின்னிவாருன்றீங்களா இல்ல போட்ட ரிதம் இந்த மியூசிக்கே போட்டுருவாரா? மியூசிக் சொல்லாதல அனிருத்தை பத்தி நல்லா தான் போடுவாரு அவரு. பிஜிஎம்லாம் இப்போ ஒன்லயும் நல்லா இருந்தது. இது அதோட நல்லா இருக்குன்னு தோணுது எனக்கு. ஆமா நல்லா போடுன்னு தோணுது. வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. ரத்தம் தெறிக்க எடுத்திருக்காங்க. இதுலயும் அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி வேற ஸ்டேட்ஸ்ல இருந்தும் ஆக்டர்ஸ் இறக்குறாங்கன்னு நிறைய இறக்குறாங்க. இப்பயும் இறக்குறாங்க. எப்படி இருக்காது பாக்க? அது நல்லா தான் இருக்கு ஆக்சுவலா. பேன் இந்தியா லெவல்ல இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஃபர்ஸ்டோட செகண்டுக்கு வெயிட் பண்றீங்களா ஈகரா? கண்டிப்பா வெயிட் பண்றேன். ஓகே ப்ரோ. இப்போ என்னன்னா தலைவர் பாத்தீங்கன்னா டூப் போட்டது மாதிரி தான் இருக்கு. லாஸ்ட் ஷாட் மட்டும் அவர் வந்திருக்காரு. இப்போ படம் ஃபுல்லா டிராவல் ஆவார்னு நினைக்கிறீங்களா? இல்ல கண்டிப்பா அவரு இப்போதைக்கு அவரு ஃபிட்டா இருக்கிற மாதிரி தான் இன்டர்வியூஸ்லாம் வருது. பாக்கும்போது டூப் தான் ப்ரோ. லாஸ்ட் மட்டும் தான் தலைவர் காமிக்கிறாங்க. படத்துல இத டூப் போட்டா என்ன எப்படி இருக்கும் உங்களுக்கு? இல்ல அது எப்படி இருந்தாலும் கொண்டு வந்துருவாங்கன்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ நெல்சனும் ஏமாத்த மாட்டாருன்னு நினைக்கிறேன். நெல்சன் வந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரிலீஸ் ஆகி. இப்போ இந்த படத்துக்கு பெரிய கம்பேக்கா இருக்குமா? இல்ல கம்பேக்னு இல்ல, ஆல்ரெடி அவரு பீக்ல தான் இருக்காரு. ஸோ இந்த படமும் அப்படிதான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். கண்டிப்பா அனி பிஜிஎம் வந்து தெரிக்க விட்டுருவாரு. கண்டிப்பா ஆனா இப்ப ஜெயிலர் ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்க. இப்ப செகண்ட் பார்ட் வந்து ப்ரோமோ வீடியோ போட்டாங்க. அது எப்படி இருந்தது பாக்க? சரி சொல்லணும்னா நல்லா இருந்தது. ஓரளவுக்கு நல்லா இருந்தது. ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்டேஷன் தான் வைக்கல. இல்ல என்னன்னா இப்ப நான் பார்க்கும்போது தலைவர் வந்து டூப் போட்டுருக்காரு. ஓகே. லாஸ்ட் அந்த எண்டு அப்பதான் வந்து தலைவர் காட்டுறாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா ஃபுல்லா வந்து டூப் போட்டுருவாங்கன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு எப்படி? இல்ல அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறோம் மோஸ்ட்லி. மேபி முக்கியமான சீன்ஸ்க்கு ஏதாவது ரிஸ்கான சீன்ஸ்க்கு டூப் போட வேண்டிய அவசியம் இருக்கலாம். மற்றபடி கண்டிப்பா இருக்காது சூப்பர் ஸ்டார் அப்படின்றதுனால. டூ வந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா? கண்டிப்பா ஜெயிலர் 1 வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ 2 அதே வரவேற்பு இருந்தது. ஆமா அந்த மாதிரி இருக்கா? இல்ல கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா வேட்டையனுக்கு பெருசா வரவேற்பு இல்ல. டூக்கு அந்த மாதிரி இருக்கா? இல்ல வேட்டையனுக்கு வந்து வரவேற்பு இல்லைனாலும் மூவி நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஓடிடில பார்க்கும்போது மூவி நல்லா இருந்தது. ஜெயிலர் 2க்கு வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும். மியூசிக் எப்படி நான் சொல்றீங்க? இதுக்கும் அனிருத் தான் பண்றாரு. இல்ல மியூசிக் கண்டிப்பா நல்லா இருக்கும். நாங்க எதிர்பார்க்கறது நல்லா இருக்கும். மேபி அது வந்த பிறகு தான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம். அதுல வந்து நிறைய காசு போட்டுருக்காங்க. நிறைய ஆக்டர்ஸ் தான் எல்லாமே. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன்றாங்க. எப்படி இருக்கு பாக்க? யார் போட்டா உங்களுக்கு வர்த்ன்றீங்க? உங்களுக்கு வந்து ஃபகத் பாசில் அந்த மாதிரி போட்டா வர்த்ன்றீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்.